தேவனுடைய பிள்ளைகள் தங்களுடைய வாழ்க்கையிலே சந்திக்கிற உபத்திரவங்கள் எதற்கு ஒப்புமையா இருக்கிறது என்பதை குறித்து நாம் பார்க்க போகிறோம். அவர்கள் தங்கள் வாழ்க்கையிலே படுகிற உபத்திரவங்கள் எதை நமக்கு காண்பிக்கிறது என்பதை குறித்து பார்ப்போம். தேவனுடைய பிள்ளைகள் ஆகிய உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் சோதனைகள் என்ன நமக்கு கற்றுக் கொடுக்கிறது? அதொரு டெஸ்ட் அண்ட் ட்ரையல்ஸ். How to overcome tests and trials, or what is happening when you go through trials and tests. நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலே சோதனைகளையும் உபத்திரவங்களையும் சந்திக்கும் பொழுது என்ன நடக்கிறது என்பதை குறித்து நாம் இப்பொழுது பார்க்க போகிறோம். For example, உதாரணத்திற்கு, if you squeeze orange, what will come out of orange? ஆரஞ்சு பழத்தை நீங்கள் பிழியும் பொழுது அதிலிருந்து என்ன வரும்? If you squeeze lemon, what will come out of it? எலுமிச்சை பழத்தை பிழியும் பொழுது அதிலிருந்து என்ன வரும்? Lemon juice. எலுமிச்சை சாறு. Orange or lemon or grapes, when you squeeze it, the juice, the content which is inside will come out. The extract of that, it will come out. ஆரஞ்சு, எலுமிச்சை பழம் இல்லை என்றால் திராட்சை நீங்கள் பிழியும் பொழுது உள்ளுக்குள்ளாக என்ன இருக்கிறதோ அதுதான் வெளியே புறப்பட்டு வருகிறது. In the same way, அவ்வண்ணமாகவே when you are going through trials and tests, we are squeezed by tests and trials. நீங்கள் சோதனைகளையும் பரீட்சைகளையும் சந்திக்கும் பொழுது அவைகள் உங்களை பிழிகிறதற்கு ஒப்புமையாக இருக்கிறது. So God wants to know that what is in you will come out. உங்களுக்குள்ளாக என்ன இருக்கிறதோ அது வெளியே வரும். அதை காண தேவன் ஆவலாக எதிர்பார்க்கிறார். Eve tempted by Satan, and in her temptation she was disobedient to God. ஏவாள் பிசாசினால் சோதிக்கப்படும் பொழுது அவளுடைய கீழ்ப்படியாமை வெளிப்பட்டது. Sometimes test will come to everybody. சில நேரங்களிலே பரீட்சை அனைவருக்கும் வரும். Sometime early, sometime late, but it will come. சீக்கிரமாகவோ தாமதமாகவோ ஆனால் நிச்சயமாகவே அனைவரும் பரீட்சை சந்திக்க வேண்டும். When Eve and Adam was tempted and they were disobeyed God. ஏவாளும் ஆதாமும் பரீட்சை பார்க்கும் பொழுது அவர்கள் கீழ்ப்படியாமை வெளிப்பட்டது. Genesis chapter 3 verse 1 to 15. ஆதியாகமம் 3 முதல் 15 வசனங்கள். ஒரு பழத்தை பிழியும் பொழுது அந்த பழத்திலிருந்து எவ்வளமாக ரசம் வெளியே வருகிறதோ விசுவாசிகளாகிய நம்முடைய வாழ்க்கையிலே விசுவாசம் வெளிப்பட வேண்டும். ஆரஞ்சு பிழியும் பொழுது ஆரஞ்சு ரசம் வெளியே வந்தது. எலுமிச்சை பழம் பிழியும் பொழுது ரசம் வெளியே வருகிறது. அவ்வளமாக விசுவாசிகள் பிழியப்படும் பொழுது விசுவாசம் வெளிப்பட வேண்டும். ஆபிரகாமும் தன் வாழ்க்கையிலே அநேக சோதனைகளை சந்தித்தான். அவைகளிலே அவன் உண்மையாக நின்றதினாலே அவன் ஆசீர்வதிக்கப்பட்டான். தேவனிடத்திலிருந்து கனத்தை பெற்றுக்கொண்டான். When Abraham was tempted, he stood for faith. ஆபிரகாம் சோதிக்கப்படும் பொழுது அவன் விசுவாசத்திலே நிலைத்து நின்றான். He overcome. அவன் மேற்கொண்டான். And he was blessed. அவன் ஆசீர்வதிக்கப்பட்டான். And he became a blessing to the nations. அநேக ஜாதிகளுக்கு ஆசீர்வாதமாயிருந்தான். So when you go through tests and trials, don't be afraid, don't be discouraged. Look unto God. God will give you victory after victory. நீங்கள் சோதனைகளை சகிக்கும் பொழுது துவண்டு போக வேண்டாம். தேவனை நோக்கி பாருங்கள். தேவன் உங்களுக்கு நிச்சயமாகவே வெற்றியை கொடுப்பார். When Moses went to the test, that is test called a test of humility. God tested his humility. Numbers chapter 12 verse 1 to 3, and he was proof he was a humility person, humble person in the house of the Lord. என்னாகமம் 12 முதல் 3 வசனங்களின்படி மோசேனுடைய சாந்த குணம் பரீட்சிக்கப்படும் பொழுது அவன் அதிலே வெற்றி பெற்றான். தேவனிடத்திலிருந்து நல்ல சாட்சி பெற்றுக்கொண்டான் என்று நாம் பார்க்கின்றோம். Fourthly, நான்காவதாக a test of awaited. 1 Kings chapter 2 verse 9 to 14. Elisha was waiting for double-fold anointing for 14 years, and God blessed him finally with the double-fold anointing. 1 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 9 14 வசனங்களின்படி எலிசா காத்திருந்தான் என்று பார்க்கிறோம். 14 ஆண்டுகள் இரட்டிப்பான ஆசீர்வாதங்களுக்காக காத்திருந்தான். அதை பெற்றுக்கொண்டான். Waiting for God is not a wasting time. தேவனுக்காக காத்திருப்பது காலத்தை வீணாக்குவதல்ல. If your answers are delayed, don't worry, miracles are going to take place. உங்களுக்கு பதில் தாமதமானால் பயப்பட வேண்டாம். அற்புதங்கள் உங்கள் வாழ்க்கையில நிச்சயம் நடக்கும். Next, அடுத்தபடியாக fifthly, a test of patience. பொறுமைக்கான பரீட்சை என்று நாம் பார்க்கின்றோம். When you read, you will understand Job chapter 1 and 2 and 3 chapters, and James chapter 1 also. யோபு 3 அதிகாரங்களையும் யாக்கோபு முதல் அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது அதை குறித்து நாம் புரிந்து கொள்ள முடியும். Job went to trials and troubles. He lost his children, he lost his business, he lost everything. That means he was squeezed, and still he stood for God. When he was squeezed through troubles and trials, he praised God and he said, Glory be to God, praise be to God. யோபு தன் வாழ்க்கையிலே குடும்பத்தையும்
தன்னுடைய ஆடு மாடுகள் எல்லாவற்றையும் இழந்து போனான். அவன் பரீட்சையிலே பிழியப்பட்டான். ஆனால் விசுவாசத்திலே நிலைத்து நின்றான். தேவனுக்கு மகிமை என்று சொல்லி அவன் அறிக்கையிட்டான். A test of trust. When you go through trust, whether your trust is there or not. Shadrach, Meshach, Abednego, they stood for God. Daniel chapter 3, 16 to 18. ஷாத்ராக், மேஷக், ஆபேத்நேகோ அவர்களுடைய நம்பிக்கைக்கு பரீட்சை ஏற்பட்டதாக தானியேல் 3:16-18 வரை வாசிக்கின்றோம். When they put into the fire, they stood for God. அவர்கள் அக்கினி சூளையிலே போடப்படும் பொழுது தேவனுக்காக நின்றார்கள். Seventhly, ஏழாவதாக a test of endurance. 2 Corinthians chapter 11, verse 24 to 27. சகிப்பு தன்மைக்கான பரீட்சை என்று சொல்லி 2 கொரிந்தியர் 11:24-27 வரை வாசிக்கிறோம். Apostle Paul was squeezed through struggles and problems, but faith came out of him and trust came out of him. Praises and worship came out of his life. அப்போஸ்தலனாகிய பவுல் உபத்திரவத்தினால் பிழைப்படும் பொழுது அவனுக்குள்ளாக இருந்து விசுவாசமும் தேவனை துதிக்கிற சத்தமும் நம்பிக்கையும் வெளியே வந்ததாக நாம் வாசிக்கின்றோம். 2 கொரிந்தியர் 11:24-27 வரை நாம் வாசிக்க போகிறோம். அநேகர் நினைக்கிற காரியம் என்ன தெரியுமா? ஊழியம் என்றால் லகுவான காரியம் என்று நினைக்கிறார்கள். ஊழியத்திலும் அநேக விதமான கஷ்டங்களும் சோதனைகளும் உண்டு. யூதர்களால் 1 கொரிய 40 அடியாக 5 தரம் அடிபட்டேன் என்று சொல்லுகிறார். ஊழியத்தின் நிமித்தம் அவர் அடிபட்டாராம். ஊழியத்தின் நிமித்தம் அநேக பாடுகளை அவர் சகித்தார். 25ஆம் வசனத்திலே 3 தரம் மிலாறுகளால் அடிபட்டேன். இயேசுவை மறுதலிக்க சொல்லி அவர்கள் பவுலை அடித்தாலும் கூட அவர் மறுதலிக்கவில்லை. ஒரு தரம் கல்லெறி உண்டார் என்று பார்க்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய ஊழியத்தை நான் செய்கிறேன், என்னை அவர்கள் வரவேற்காமல் ஏன் என்னை கல்லெறிகிறார்கள் என்று சொல்லி ஊழியத்தை அவர் விட்டுவிடவில்லை. ஆயினும் கூட அவர் விசுவாசத்தோடு ஊழியம் செய்தார் என்று நாம் பார்க்கின்றோம். 3 தரம் கப்பர் சேதத்திலே அவர் அகப்பட்டாராம். ஆண்டவரே, நான் உம்முடைய ஊழியத்தை செய்கிறேன், என்னுடைய கப்பல் எப்படி சேதம் அடையலாம்? அதுவும் ஒரு முறை அல்ல, எத்தனை முறை தெரியுமா? 3 முறை. அப்போஸ்தலனாகிய பவுல் சபைகளை நிறுவின அவர் பிரயாணம் செய்யும் பொழுது கப்பர் சேதம் உண்டானதாம். ஆயினும் அவருக்கு எந்த தீங்கும் அணுகாமல் தேவன் பாதுகாத்தார். அந்த நிலைமையிலும் கூட அவர் தேவனிடத்தில் உண்மையுள்ளவராக இருந்தார். கப்பர் சேதம் ஏற்பட்டாலும், எப்படிப்பட்ட உபத்திரவம் எனக்கு வந்தாலும் தேவனை விடமாட்டேன் என்கிற உறுதிப்பாடு அவருக்குள்ளாக இருந்தது. நமக்குள்ளாக என்ன இருக்கிறதோ அதுதான் உபத்திரவ நேரத்திலே வெளியே காணப்படுகிறது. பாருங்கள், ஆரஞ்சு பழத்தை பிழியும் பொழுது ஆரஞ்சு ஜூஸ் வெளியே வருமா அல்லது திராட்சை ரசம் வெளியே வருமா? அனைவரும் சொல்லுங்கள். ஆரஞ்சு ரசம் வரும். பாகற்காய் ரசம் வருமா? வராது. அப்படியே உள்ள என்ன இருக்கிறதோ அதுதான் வெளிப்படும். அப்படியே நமக்கு கஷ்டங்கள் வரும் பொழுது உள்ள என்ன இருக்கிறதோ அதுதான் வெளிப்படும். அப்படியே பவுலானவர் விசுவாசத்திலும் பக்தியிலும் உண்மையிலும் நிரப்பப்பட்டு இருக்கிறபடியினாலே உபத்திரவ நேரத்திலே நெருக்கப்படும் பொழுது விசுவாசம் வெளிப்பட்டது, பலவீனம் காணப்படவில்லை. அப்போஸ்தலனாகிய பவுல் உபத்திரவத்தினாலே நெருக்கப்படும் பொழுது உண்மை வெளிப்பட்டது. ஜபமும் துதியும் பாடல்களும் விசுவாசமும் காணப்பட்டது. அவனமாக நாமும் காணப்பட வேண்டும். உங்களுடைய வேலையிலே, தொழிலிலே, குடும்பத்திலே நீங்கள் பிரச்சனைகளை எப்பொழுது சந்திக்கிறீர்களோ அப்பொழுது ஒரு காரியத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். உள்ளே இருக்கிறது தான் ஒரு நாளிலே வெளிப்படும். Churning milk makes curd and squeezing the nose brings blood. Stirring up an anger produces strife. Proverbs 30 verse 33. பாலை கடைதல் வெண்ணெயை பிறப்பிக்கும், மூக்கை பிசைதல் இரத்தத்தை பிறப்பிக்கும், அப்படியே கோபத்தை கிண்டுவிடுதல் சண்டை பிறப்பிக்கும். கீழே நீங்கள் பார்க்கிற புகைப்படத்திலே ஒரு மனிதர் எல்லா தட்டுகளையும் கூட கீழே போட்டு உடைக்கிறார். காரணம், அவருடைய மனைவி கோபத்தை உண்டாக்கினாள். என்னுடைய தட்டுகள் எல்லாம் உடைகிறது என்று சொல்லி அவனுடைய மனைவி வேதனைப்பட்டு இருக்கலாம். ஆனால் ஒரு காரியத்தை புரிந்து கொள்ள வேண்டும், அவைகள் எல்லாம் உடைக்கப்படாமல் காணப்பட்டு இருக்கும். ஆனால் கோபத்தை கிண்டிவிட்டதினால் அந்த இடத்திலே சேதம் ஏற்படுகிறது. மூக்கை பிசைதல் இரத்தத்தை பிறப்பிக்குமாம், அப்படியே பாலை கடைதல் வெண்ணெயை பிறப்பிக்கும் என்று நீதிமொழிகள் 30ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். But we need to understand, when we go through trials and struggles, we are squeezed. Job was squeezed. But what came out of Job? Faith, praise and honor, and also he became a wonderful God child. யோபு உபத்திரவத்தினாலே பிழியப்படும் பொழுது அவனுக்குள்ளாக இருந்து விசுவாசமும் துதியும் உண்மையும் வெளிப்பட்டது. தேவனுக்கு ஏற்புடையவனாக நல்ல சாட்சி பெற்றான் என்று யோபை குறித்து நாம் வாசிக்கின்றோம்.
Job was really squeezed. யோபு உபத்திரவத்தினாலே உண்மையாகவே பிழியப்பட்டான். Everybody thought that Job will disobey God and go away from God. யோபு தேவனுக்கு கீழ்ப்படிய மாட்டான் என்று அனைவரும் நினைத்தார்கள். Job said, Job chapter 121, and he said, naked came out of my mother's womb, and naked shall I return thither. The Lord gave, and the Lord had taken away. Blessed be the name of the Lord. யோபு 1:21 நிர்வாணியாய் என் தாயின் கர்ப்பத்திலிருந்து வந்தேன், நிர்வாணியாய் அவ்விடத்திற்கு திரும்புவேன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் என்றான். கர்த்தருடைய நாமத்திற்கு ஆமென். சோதனைகளினாலே அவன் பிழைப்படும் பொழுது இந்த காரியத்தை அவன் சொன்னான் என்று வேதாகமத்தில் வாசிக்கிறோம். அவனுடைய பிள்ளைகளை அவன் எழுந்து போனான். அவனுடைய பிள்ளைகள் வயதிலே வளர்ந்தவர்களாக இருந்தார்கள். 3 மகள்களையும் 7 மகன்களையும் அவன் ஒரே நாளிலே எழுந்து போனான். எவ்வளவு பெரிதான பரிதாப நிலைமை அவனுக்கு ஏற்பட்டது என்று பாருங்கள். இந்த சூழ்நிலையில் இருக்கும் பொழுது அவனுடைய எல்லா சொத்துக்களும் அழிந்து போயின என்கிற ஒரு செய்தியும் அவன் கேட்டான். இதுவரை அவன் ஹீரோவாக இருந்தான், ஆனால் இப்பொழுதோ அவன் ஜீரோவாக மாறினான். அவன் பிழியப்பட்டான். அவனுக்கு வந்த சோதனைகளிலே அவன் உத்தமன் என்கிற நல்ல சாட்சி பெற்றபடினாலே அவன் இரட்டிப்பான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டான். அனைவரும் சொல்லுங்க, இரட்டிப்பான நன்மைகள். இரட்டிப்பான நன்மை என்று அனைவரும் சொல்லுங்க. இதை யார் தருவார்? அனைவருக்கும் இரட்டிப்பான நன்மை தேவை. ஆனால் யோபினுடைய உபத்திரவம் பெற ஆயத்தமா? இல்லை என்போம். ஆம்தானே தேவஜனமே, யோபு பட்ட பாடுகள் உண்மையாகவே யாராலும் கூட சகிக்க முடியாது. உங்களுக்கு பிரச்சனைகள் வரும் பொழுது, உங்களுடைய வாழ்க்கையில உபத்திரவம் நேரிடும் பொழுது சோர்ந்து போனால் உங்களுடைய பலன் குறுகி போகும். சோர்ந்து போகாமல் தேவனுடைய சமூகத்திலே நாம் காத்திருக்க வேண்டும். அவ்வப்போது நம்முடைய வாழ்க்கையிலே பிரச்சனைகள் வரும், ஆனால் அந்த நேரத்தில் பயப்படாமல் தேவனை நோக்கி நாம் கூப்பிட வேண்டும். நீதிமொழிகள் 24:10 ஆபத்து காலத்தில் நீ சோர்ந்து போவாயானால் உன் பலன் குறுகினது என்று பார்க்கிறோம். If thou faint in the day of adversity, otherwise in a trouble, thy strength is small. சோதனை நேரத்திலே நாம் சோர்ந்து போகாமல் பலனடைய தேவன் நமக்கு கிருபையை கொடுப்பாராக. ஆபத்து காலத்திலே தேவன் உங்களுக்கு அனுகூலமாய் இருப்பாராக. உங்களுடைய வாழ்க்கையிலே சோதனைகள் பிரச்சனைகள் வரும் பொழுது உங்களுடைய விசுவாசம் சோதிக்கப்படுகிறது. அந்த பரீட்சையிலே நீங்கள் வெற்றி பெற வேண்டும். யோபு தனக்கு வந்த பரீட்சையிலே அவன் ஜெயித்தான் என்று பார்க்கிறோம். ஆபிரகாம் தன் பரீட்சையிலே வெற்றி பெற்றான். யோசேப்பும் வெற்றி பெற்று அநேகருக்கு ஆசீர்வாதமாக அவருடைய சந்ததி காணப்பட்டது என்று பார்க்கிறோம். உங்களுடைய வாழ்க்கையிலும் நீங்கள் பிரச்சனைகளை சந்திக்கும் பொழுது ஜெயிப்பீர்களா தோற்று போவீர்கள் என்பது நீங்கள் தான் முடிவு செய்ய வேண்டும். No victory without a fight. யுத்தம் இல்லாமல் வெற்றி கிடைக்காது. No healing without a sickness. வியாதி இல்லாமல் சுகம் உண்டாகாது. No promise without a price. அர்ப்பணிப்பு இல்லாமல் வாக்குத்தத்தம் பெற முடியாது. No resurrection without a crucifixion. சிலுவை மரணம் இல்லாமல் உயிர்த்தெழுதல் இல்லை. No crown without a cross. சிலுவை இல்லாமல் கிரீடமும் இல்லை. There is no testimony without a test. சோதனை இல்லாமல் சாட்சி பெற முடியாது. Every testimony is based upon a trial of our faith. ஒவ்வொரு சாட்சியும் கூட நமக்கு வருகிற சோதனைகளை பொறுத்து தான் காணப்படுகிறது. The squeeze of life, trials and tests we are encountered by God sometimes. நம் வாழ்க்கையில நாம் சந்திக்கிற ஒவ்வொரு பிரச்சனையும் கூட நம்முடைய வாழ்க்கையை பிழிகிற சோதனைகளாக இருக்கின்றன. When you squeeze the orange juice will come out. ஆரஞ்சை பிழியும் பொழுது ஆரஞ்சு ரசம் அதிலிருந்து வெளியேறுகிறது. When you squeeze lemon, only lemon juice comes out. எலுமிச்சை பழத்திலிருந்து எலுமிச்சை சாறு வெளியேறும். And when you squeeze orange or grape or anything, only the extract of it will come out. திராட்சையோ ஆரஞ்சு பழத்தை நீங்கள் பிழியும் பொழுது அதனுடைய ரசம் தான் அதிலிருந்து வெளியேறும். But now, ஆனால் இப்பொழுது as a believer, விசுவாசியாக when we go through struggles and problems, நாம் பிரச்சனைகளை வாழ்க்கையிலே சந்திக்கும் பொழுது and when we are squeezed, our faith must come out. நாம் பிழியப்படும் பொழுது விசுவாசம் வெளிப்பட வேண்டும். When we are squeezed, if your holiness is inside, the holiness will come out. உங்களுக்குள்ளாக பரிசுத்தம் இருந்தால் பிழியப்படும் பொழுது பரிசுத்தம் வெளிப்படும். And Joseph was squeezed in immoral way, but faithfulness and holiness came out of him. இச்சையை கொண்டு யோசேப்பு சோதிக்கப்படும் பொழுது அவனுக்குள்ளாக இருந்து பரிசுத்தம் வெளிப்பட்டது. And when you look at the many men of God, Moses, Shadrach, Meshach, Abednego, Daniel, when they were squeezed by troubles and problems, good things came out of them. Faith came out of them. Trust came out of them.
praise and worship came out of them. மோசே, தானியேல், சாத்ராக், மேஷக், ஆபேத்நேகோ போன்றவர்கள் சோதிக்கப்படும் பொழுது அவர்களுக்குள்ளாக இருந்து உண்மையும் நம்பகத்தன்மையும் பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுள்ள காரியங்கள் வெளியேறினது. Same time when Judah Iscariot was squeezed, bribing came out of his life. யூதா இஸ்காரியோத் என்பவன் சோதிக்கப்படும் பொழுது அவனுக்குள்ளாக இருந்து கையுட்டு வெளியேறினது. There is a bribing spirit, desire for bribe. அவனுக்குள்ளாக கையுட்டு வாங்குதல் என்கிற ஆவி அதிகமாக செயல்பட்டு கொண்டிருந்தது. Gehazi. கேயாசி. When you read 2 Kings chapter 5, where you can understand chapter 5 and 6, Gehazi was also, when he was squeezed by temptation, he went after money and he got a leprosy. He gone away from God. 2 ராஜாக்கள் 5-6 அதிகாரங்களை வாசிக்கும் பொழுது பணம் என்கிற ஒரு பரீட்சை கேயாசிக்கு வரும் பொழுது அவன் அதிலே விழுந்து போய் வெண்குஷ்டத்தை பெற்றுக்கொண்டான் என்று பார்க்கிறோம். In the Bible, when you read Joshua chapter 6 and 7 and 8, there comes one person, Achan. He was also squeezed by temptation, but he disobeyed God. He took something from Jericho and he was also cursed. யோசுவா 6, 7, 8 அதிகாரங்கள் வாசிக்கும் பொழுது எரிகோவில் இருந்து தவறான முறையிலே ஆகான் என்பவன் சில பொருட்களை ஒளித்து வைத்து தேவனுடைய சாபத்தை அவன் பெற்றுக்கொண்டான் என்பதை குறித்து வாசிக்கின்றோம். Some people, when they go through troubles and trials, they were squeezed. Faith came out of them, goodness came out of them, prayer life came out of them, and everything was good, and God blessed them double portion. அநேகர் உபத்திரவத்தினால் பிழைப்படும் பொழுது அவருக்குள்ளாக இருந்து உண்மையும் பக்தியும் விசுவாசமும் வெளிப்பட்டது. தேவன் அவர்களை ஆசீர்வதித்து கனப்படுத்தினார். What the fruit content, what is consist of it, it will come out when it is squeezed. ஒரு பழம் எதனால் நிரப்பப்பட்டு இருக்கிறதோ பிழைப்படும் பொழுது அதுதான் வெளிப்படும். Jesus was crucified on the cross. He was squeezed like anything, and people were nailed to the cross. But what came out of Jesus? Jesus said, Father, they do not know what they are doing. Forgive them. Forgive them. That's what inside of him that came out of him. இயேசுவானவர் சிலுவையிலே உபத்திரவத்தினால் பிழைப்படும் பொழுது உள்ளுக்குள்ளாக இருந்த காரியம் வெளிப்பட்டது. பிதாவே, இவர்களுக்கு மன்னியும் என்று சொல்லி மற்றவர்களுக்காக வேண்டுதல் செய்தார். அதுதான் அவருடைய குணமாக இருக்கின்றது. A test of obedience, Matthew chapter 26-39, Philippians 2:8. What is filled inside of Jesus, it came out when he gone through troubles and struggles. He said, Father, forgive them. They do not know what they are doing. மத்தேயு 26:39 படி, பிலிப்பியர் 2:8 படி, இயேசுவானவர் உள்ளே என்ன காணப்பட்டதோ அதுதான் வெளிப்பட்டது. அவர் மற்றவர்களுக்காக வேண்டுதல் செய்தார். My dear brothers and sisters, பிரியமான சகோதர சகோதரிகளே, sometimes God tests us. சில நேரங்கள் கர்த்தர் சோதிப்பார். When God tests you, தேவன் சோதிக்கும் பொழுது be faithful. உண்மையுள்ளவர்களாக இருங்கள். Be filled with the faith and holiness by God and the fruit of the Spirit in your life. உண்மையுள்ளவர்களாகவும் பரிசுத்தமாகவும் ஆவியின் கனி உடையவர்களாக உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் காணப்பட வேண்டும். When you are squeezed by problems and trials and struggles, let faith come out of you, love come out of you, joy come out of you, and also long suffering come out of you. Self-control must come out of you, because if you are filled with the fruit of the Spirit, when you are squeezed by troubles and struggles or trials, only those things will come out of your life. நீங்கள் ஆவியின் கனியினால் நிரப்பப்பட்டிருந்தால் உபத்திரவத்தின் பொழுது அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை என்கிற ஆவியின் கனிகள் தான் உங்களுக்குள்ளாக இருந்து வெளிப்படும். Let us be filled with the fruit of the Spirit. நாம் ஆவியின் கனியினால் நிரப்பப்படுவோமாக. The fruit of the Spirit is love, joy, peace, long suffering, and self-control, goodness, gentleness, and faith and self-control. ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். ஒரு காரியத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். உங்களுக்குள்ளாக என்ன இருக்கிறதோ அதுதான் ஒரு நாளிலே வெளிப்படும். பிரச்சனையின் பொழுது நீங்கள் எப்படி ஜெபிக்கிறீர்கள் என்று தேவன் பார்க்க போகிறார். உங்களுடைய விசுவாச அளவு எப்படி இருக்கிறது என்பதை குறித்து தேவன் காணப்போகிறார். இயேசுவை காட்டிக் கொடுக்க சொல்லி இஸ்காரியோத் யூதாவின் இடத்தில் வெளிப்பணத்தை கொண்டு வரும் பொழுது எவ்வளவு கொண்டு வந்தீர்கள் என்று அவன் கேட்டான். 30 வெளிப்பணத்தினால் 10 வெளிப்பணத்தை கொண்டு உன்னுடைய கடன்களையும் உன்னுடைய தேவைகளை சந்திக்கலாம் என்று அவர்கள் சொல்லும் பொழுது அவன் சிரித்தவாறு சரி என்றான். பணம் என்கிற சோதனை அவனுக்கு வரும் பொழுது அவனுக்குள்ளாக இருக்கிற கையூட்டினுடைய குணம் வெளிப்பட்டது. அவனமாகவே ஆகான் என்பவனிடத்திலிருந்து பொருளாசை வெளிப்பட்டது. அப்படியே கேயாசினிடத்திலிருந்து பொருளாசை வெளிப்பட்டதாக வேதத்திலே வாசிக்கின்றோம்.
அவ்வண்ணமாகவே நாம் சோதிக்கப்படும் பொழுது நமக்குள்ளாக என்ன இருக்கிறதோ அதுதான் ஒரு நாளில் வெளிப்படும். எனவே ஆவினுடைய கனி உடையவர்களாக நாம் காணப்பட வேண்டும். ஒருவேளை கர்த்தர் உங்களை பரீட்சை பார்த்தால், உங்களுக்கு கஷ்டங்கள், துன்பம், வேதனை, சோதனை என்கிற காரியங்கள் உங்களுக்கு வரும் பொழுது, யோபுவை போல என்ன இருந்தாலும் எது போனாலும் சரி தேவனை துதிப்பேன் என்கிற உணர்வு காணப்பட்டால் அற்புதம் நடக்கும். நம்முடைய வாழ்க்கை மாற்றமடையும். எனவேதான் வேதாகமம் தெளிவாக சொல்லுகிறது, ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் நிச்சயம் அவர்களுக்கு சோதனைகள் வரும். இப்பொழுது வரும் என்று நான் சொல்லவில்லை, ஒரு நாள் வரும். அப்பொழுது நம்முடைய விசுவாசம் வெளிப்படுவதாக. யாரும் தன் வாழ்க்கையிலே சந்திக்காத பெரிய பிரச்சனைகளை யோபு சந்தித்தான். ஆனால் விசுவாசத்தை காத்து கொண்டபடினாலே கர்த்தர் இரட்டிப்பான ஆசீர்வாதங்கள் கொடுத்தார். எல்லா கஷ்ட நேரத்திலும் தேவனை துதிப்பேன் என்று சொல்லுகிறவர்கள் உங்களுடைய கரங்களை உயர்த்துங்கள். இரட்டிப்பான நன்மைகளை தேவன் உங்களுக்கு தந்தருளுவாராக. Let's pray. Father, teach me how to stand faith in you, Lord my God. விசுவாசத்திலே எப்படி நிலைத்திருக்க வேண்டும் என்பதை குறித்து ஆண்டவர் எனக்கு கற்றுத்தாரும். How to stand as a faithful person in your sight. உம்முடைய சமூகத்திலே உண்மையுள்ளவனாக நிற்க கற்றுக் கொடுப்பீராக. Holy Spirit, anoint me, lead me and strengthen me. பரிசுத்த ஆவியாக தேவனே என்னை அபிஷேகித்து வழிநடத்துவீராக. I need you, Holy Ghost. உம்முடைய வல்லம் எனக்கு வேண்டும். I need you, Jesus. நீர் எனக்கு வேண்டும் இயேசுவே. Come and touch me, Lord. நீர் வந்து என்னை தொடுவீராக. When Abraham, ஆபிரகாம், Isaac, Jacob, ஈசாக்கும், யாக்கோபும், Moses, மோசேவும், Daniel, தானியேலும், Joseph, யோசேப்பும், when they're squeezed by many problems, அவர்கள் சோதனைகளினாலே பிழியப்படும் பொழுது, when they face the trials and struggles in their life, தங்கள் வாழ்க்கையிலே சோதனைகளை, பரீட்சைகளை சந்திக்கும் பொழுது, goodness came out of their life. நன்மை அவர்களுக்குள்ளாக இருந்து வெளிப்பட்டது. Prayer came out of them. ஜெபஜீவியம் வெளிப்பட்டது. Patience came out of them. பொறுமை வெளிப்பட்டது. Lord, let me also have patience. நானும் பொறுமை கொண்டிருக்க வேண்டும். Let me have the fruit of the Spirit inside of me. எனக்குள்ளாக ஆவியின் கனி காணப்பட வேண்டும். Fruit of the Spirit inside of me. எனக்குள்ளாக ஆவியின் கனி காணப்பட வேண்டும். Love, அன்பு, joy, சந்தோஷம், peace, சமாதானம், suffering, நீடிய பொறுமை, gentleness. தயவு Teach me, எனக்கு God. கற்றுத்தாரும். Anoint me, God. அபிஷேகியும். Use me for your glory. உம்முடைய மகிமைக்கென்று பயன்படுத்தும். Fill me with the Holy Ghost. பரிசுத்த ஆவியினால் என்னை நிரப்பும். Thank you, Jesus. இயேசுவே உமக்கு நன்றி. என் வாழ்க்கையில என்ன பிரச்சனை வந்தாலும் உமக்கு சாட்சியாக வாழ கிருபை தாரும் என்று அனைவரும் சத்தம் உயர்த்தி ஜெபிப்போமாக. Father, give me grace to stand for you. உமக்காக நிற்க தேவனே எனக்கு கிருபை கொடுப்பீராக. I need grace to stand for you, God. உமக்காக நிற்க எனக்கு கிருபை வேண்டும் ஆண்டவரே. Yes, my brother, yes, my sister, the Lord is giving His grace to all of us. சகோதர சகோதரிகளே, தேவன் உங்களுக்கு தம்முடைய கிருபையை தருகிறார். You will overcome all your temptations. எல்லா சோதனைகளை நீங்கள் நிச்சயம் மேற்கொள்வீர்கள். You shall overcome every temptation in your life. எல்லா பிரச்சனைகளையும் உங்கள் வாழ்க்கையில நீங்கள் மேற்கொள்வீர்கள். In Jesus' mighty name we pray. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. Amen. ஆமென்.